திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருங்காலம் நம் காலம் என்று கூட்டணி கட்சி தலைவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் தலைவர் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். புரட்சி தலைவி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு தமிழகத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் என்று பெயர் பெற்று தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொடுத்த பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஐயா OPS அவர்களை சாரும். நம்முடைய மதிப்பிற்குரிய TTV தினகரன் அவர்கள் அம்மா அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர். தமிழக மக்களுடைய எண்ணங்களை புரட்சி தலைவி பேரிலே இன்றைக்கு மிக சிறப்பாக பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர். ஐயா பாரிவேந்தர் அவர்களை பொறுத்தவரையிலே லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவர். அவர் வழியிலே அந்த இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தம்பி ரவி பச்சமுத்து அவர்கள் மாணவர்களுடைய இளைஞருடைய மாணவிகளுடைய எண்ணங்களை தமிழகத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். SC/ST பிரிவு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக ஓயாமல் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய மதிப்பிற்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அமர்ந்திருப்பவர், வரவேற்புரை ஏற்று அமர்ந்திருப்பவர், சட்டமன்றத்தின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா GK மணி அவர்கள். முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் K பாலு உட்பட இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரியவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற திரு சிவக்குமார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, தொண்டார்களே, நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. இந்த இடைத்தேர்தலிலே திமுகவினுடைய தவறான போக்குக்கு வாக்காளர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் ஆளுகின்ற தவறான ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு என்று மக்கள் மீது மென்மேலும் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு. மக்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக மகளிருக்கு 1000 ரூபாயை காலையிலே கொடுத்து மாலையிலே அதே 1000 ரூபாயை டாஸ்மாக் கஜானாவிலே போடக்கூடிய திறமையான திராவிட மாடல் தான் இந்த திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 15 நாட்கள் கூட ஆகவில்லை, ஒரு துயர சம்பவம். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் 60 பேருக்கு மேல் இறந்த நிலையிலே இன்னும் தமிழகம் சோகத்திலிருந்து வெளிவரவில்லை. காவல்துறை கையை கட்டி போட்டது யார் என்ற கேள்வி இன்றும் மக்களிடம் எழுந்திருக்கிறது.
இந்த சோக சம்பவத்திற்கு காரணம் யார், இதனுடைய பின்னணி யார் என்று மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லாமல் 15 நாட்களாக கள்ளக்குறிச்சிக்கு வராமல் பதட்டத்தை தணிக்காமல் இருப்பதுதான் தமிழக முதல்வருடைய திராவிட மாடல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிபிஐ மூலம்தான் உண்மை நிலை வெளிவர முடியும். முழு பூசணிக்காயை யாரும் இனிமேல் சோற்றிலே மறைக்க முடியாது. தமிழக மக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்ற செய்தி இந்த அரசுக்கு போய் சேர வேண்டும். இந்த இடைத்தேர்தல் மூலம் அந்த செய்தி போய் சேர வேண்டும். அதற்கு மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு அதிகரித்துக் கொண்டு போகிறது. இது போதாது என்று ஒருபுறம் டாஸ்மாக் 24 மணி நேரமும் டாஸ்மாக் போதைப் பொருள், இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் என்று தமிழக கலாச்சாரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. வாக்காளர்களே, பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தின் மூலம் இந்த கூட்டணியை வென்றுவிடலாம் என்று திமுக கூட்டணி நினைக்கிறது. இந்த தேர்தலிலே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலான 3வது முறையான ஆட்சி. பொருளாதார ரீதியாக நாம் உயர்ந்திருக்கிறோம். நாடு இன்றைக்கு மிகச்சிறப்பான முறையிலே பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும். அதற்கு நம்முடைய பிரதமர் மோடி தலைமையை வலுப்படுத்துவதற்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். நேர்மைக்கும் ஊழலுக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். பொதுநலத்திற்கும் சுயநலத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். மீண்டும் வளமான தமிழகத்தை 2026ஆம் ஆண்டு நாம் ஏற்படுத்துவதற்கு அடித்தளமான தொகுதி விக்கிரவாண்டி. அடித்தளமான வாக்காளர்கள் விக்கிரவாண்டி வாக்காளர்கள். வலிமையான பாரதம் மேலும் தொடர்வதற்கு, தமிழகம் நம்பிக்கை கொடுப்பதற்கு மாம்பழ சின்னத்திலே இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களில் ஒருவராக, உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக, உங்களது பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் தான் உங்களுடைய தலைவர் அன்புமணி பெயரை கொன்ற அன்புமணி. அன்புமணிக்கு வாக்களிக்காமல் நீங்கள் வேறு யாருக்கு வாக்களிக்க முடியும்? அதை மக்களிடம் எடுத்து செல்லுங்கள். மாம்பழ சின்னத்திலே நம்முடைய அன்புமணிக்கு வாக்களிக்குங்கள். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும். ஒன்றுபடுவோம், வெல்வோம், வெற்றி பெறுவோம். அதற்கு தேவை இந்த தேர்தலிலே நம்முடைய அன்புமணி அவர்களுடைய வெற்றி. அதனுடைய சின்னம் மாம்பழம், மாம்பழம், மாம்பழம் என்று கூறி நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய பாஜக தலைவர்கள் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைத்திருக்கின்ற
மரியாதையின் காரணமாக நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு அகில இந்திய பார்வையாளர் நம்முடைய சுதாகர் ரெட்டி இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, நன்றிக்குரியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.